கிராமத்திலேருந்து வர பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ் பிரிவு, பாடப்பிரிவு அப்படின்னாவே ஒரு பயம் இருக்கும். அந்த வகுப்பறை செல்றதுக்கு நாங்க எல்லாரும் யோசிச்ச ஒரு காலங்கள். அதையெல்லாம் கடந்து இதுக்கு நம்ம ஆப்போசிட்டா இருந்து நம்ம இத படிச்சு, நம்ம இத நெறைய பேருக்கு நம்மள மாரி வர இப்போ ஒரு புவர் பேக்ரவுண்டு இந்த மாரி ஒரு ரூரல் ஏரியாலருந்து வர மக்களுக்கு ஆங்கிலத்த சொல்லி தரணும். அதில தான் நமக்கு ஒரு வெற்றி இருக்கும் அப்படின்றது நானு ஸ்கூல் 12ல என்னோட மார்க்ஸ்க்கு அப்புறமா தான் நான் முடிவு பண்ணேன். என்னுடைய ந நடை, உடை, பாவனைகளை வச்சு என்னுடைய சொந்தக்காரங்க மட்டும் இல்ல, பப்ளிக் கூட என்ன பார்த்து ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா பார்த்து என்ன இப்ப அவங்க பேசுற அந்த விதங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கூட நான் கடந்து என்ன ஒரு முழு திருநங்கையா நான் வந்து அங்கீகரிச்சுக்கணும். இந்த சொசைட்டில நான் வெளிப்படுத்திக்கணும். அதுவும் ஒரு பேராசிரியரா வெளிப்படுத்திக்கணுன்றதுக்காக தான் நான் ரொம்ப வந்து நெறைய கஷ்டங்கள், அதுக்கான படிநிலைகள், முயற்சிகள் எல்லாம் நான் கடந்து தான் இன்னைக்கு வந்திருக்கேன். அதுக்காக அப்படி மாறுனா நம்ம ஒரு பேர் வைக்கணும் அப்படின்றதையும் நான் அப்பயே அந்த கல்லூரி காலகட்டங்களிலே நான் வந்து முடிவு பண்ணேன். என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டாக்டர் என் ஜென்சி. இந்த ஜென்சின்ற பேர நான் ஏன் வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இதில ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு. ஜென் என்றால் ஆண், ஷி என்றால் பெண். அப்போ ஜென்சின்னா ஆண், பெண் கலந்தவள் அப்படின்ற ஒரு என்னோட திருநங்கை தன்மைய இன்னும் நான் வெளிப்படுத்தணும், பளிச்சுன்னு அப்படின்றதுக்காக தான் இந்த பேர நான் சூஸ் பண்ணியிருக்கேன்.